இந்த பாலக் பன்னீர் பண்றதுக்கு நம்மளோட குட்டி மாடி தோட்டத்துக்கு போலாம். பாலக்கீரை நான் ஒரு குட்டி தொட்டில போட்டு வச்சிருக்கிறேன். சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம அதை போய் பறிச்சிட்டு வரலாம். வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்றது பார்க்கலாமா? பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. அழகா இந்த இலைகள் எல்லாம் ரொம்ப டெண்டரா, அதுவும் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம வீட்டிலேயே சொந்தமா இந்த மாதிரி வளர்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறப்போ. ஸோ இந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போய் இப்போ நம்ம இந்த பன்னீர் பண்ணலாம். நம்ம என்னதான் கடையில வாங்கினாலும் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சோண்டு பறிச்சா கூட அதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்தான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஃபர்ஸ்டா பாலக் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு தான் இந்த மாதிரி நான் பறிச்சு எடுக்கிறேன். இப்போ பறிச்சுட்டு வந்த இலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை இப்போ கழுவி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இன்னைக்கு டின்னர் இந்த பன்னீர் மசாலா நான் பிளான் பண்ணனால நான் இன்னைக்கு மத்தியானமே பன்னீர் செஞ்சு வச்சுட்டேன் வீட்டிலேயே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் எடுத்து இந்த மாதிரி பன்னீர் பண்ணி வச்சிருக்கிறேன். அது செட் ஆகுறதுக்காக ஒரு துணியில இந்த மாதிரி நல்லா டைட்டா அதை ஸ்கியூஸ் பண்ணி வச்சு ஷேப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ இப்படி திறந்து பார்க்குறப்ப பார்த்தீங்களா, அது ஒரு கேக் ஷேப்ல அழகா வந்திருக்கு. நல்லா டைட்டா செட் ஆகி இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு எந்த ஷேப்ல நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம மற்ற இந்த கிரேவி எல்லாம் பண்ணி ரெடி பண்றதுக்குள்ளாடி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட அது உதிராம நல்ல ஒரு கெட்டியான பதத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இது ஆல்ரெடி நல்லா செட் ஆகி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம கிரேவியில போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்கா இருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம பக்கத்துல கூட ரொம்ப நேரம் நிக்க தேவையில்லை. நீங்க அடுப்பை பாலை ஊத்தி வச்சுட்டு ஒரு வாயகண்ட பாத்திரத்துல நீங்க பாலை ஊத்தி அப்படியே சிம்ல வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்கிற டைம்ல கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஊத்துனீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு துணியில போட்டு வடிகட்டி இந்த பன்னீர் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கடையில எல்லாம் கண்டிப்பா அதுல மைதா மாவு அந்த மாதிரி கலப்படெல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுல இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலக்கீரை நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல கொஞ்சமா சூடு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். கரெக்டா 1 நிமிஷம் போதும். அது வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்புறமா நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணணும். இந்த கீரை நம்ம வைக்கிற டைம்ல ஒரு பெரிய தக்காளி, அதாவது ஒரு கட்டு நான் கீரை எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். ரொம்ப எல்லாம் வேக வைக்க வேண்டாம். அந்த தோல் உங்களுக்கு விட்டு வரும் இல்லையா, அந்த டைம்ல நீங்க அடுப்பு அணைச்சிருங்க. ஸோ இப்போ நான் தக்காளியை அடுப்புல வச்சிடுறேன். கீரை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். கரெக்டா 1 நிமிஷம் நான் வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இது நீங்க அரைச்செடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளியும் வெந்திருக்கு. தக்காளி சூடோட மிக்ஸி ஜார்ல போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதையும் ஒரு நல்ல ஒரு கூழ் பதத்துல, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நமக்கு போதும். அந்த தண்ணியிலே நல்ல இதை ஒரு கூழ் பதம் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாலக் பேஸ்ட்டும் அப்புறமா தக்காளி பேஸ்ட்டும் ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. இவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இந்த மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் கடுகு எதுவும் போட்டு தாளிக்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு பெரிய பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி, ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தான் நம்ம போட்டு தாளிக்க போறோம். ஸோ இதை தாளிச்சு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நீங்க அடுப்பை அணைச்சிருங்க. ஏன்னா அடுத்தது மசாலா பொடிகள் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கணும். அடுப்பு நம்ம சிம்ல வச்சிருந்தாலும் சம்டைம்ல அந்த மசாலா பொடிகள் கரிஞ்சிருச்சுன்னா குழம்பு கசக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே நீங்க அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப இந்த மசாலா பொடிகள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொடிகளையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேயே இந்த பொடிகள் அப்படியே வந்து அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றது இது அப்படியே வந்து நீங்க ஒரு 30 செகண்ட்ஸே போதும். 30 செகண்ட் வந்து இது நீங்க அப்படியே லைட்டா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை இப்ப நம்ம ஊத்திடலாம். இது ஊத்துனதுக்கு அப்புறமா நீங்க இப்ப இனி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு மிதமான ஃப்ளேம்ல வச்சே நீங்க இந்த மசாலா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமா வந்து நீங்க குக் பண்றதுக்காக ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சு இப்ப நல்லா இது வந்து கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். லைட்டா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம இதை வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாத்தீங்களா, குழம்பு வந்து நல்ல திக்காகி அந்த மசாலா வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த கீரை பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஸோ கீரை பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அதே நேரம் ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லை தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பதத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகுறப்ப கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கசூரி மேத்தி வந்து சேர்க்கணும். அதாவது இந்த காஞ்ச வெந்தய கீரை அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி இந்த கசூரி மேத்தி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலக்கீரையில் உள்ள அந்த மசாலா வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைம்ல இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பன்னீர் மசாலாவுக்கு வந்து இந்த சர்க்கரை சேர்க்கிறப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க இதை மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பன்னீர் மசாலான்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து க்ரீம் சேர்க்கணும். ஸோ அந்த க்ரீம் வந்து நம்ம கடையிலேருந்து ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி க்ரீம் இல்லைன்னா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பால் வந்து நல்லா வந்து உங்களுக்கு திக்காக காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி அந்த ஆடையோட சேர்த்து நல்லா வந்து அதை கரைச்சி அந்த பால் வந்து நீங்கள் வந்து கெட்டியான பால் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். க்ரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். ஸோ இப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி ரொம்ப திக்காக ஒரு க்ரீமியான டெக்ஸ்டராக கிடைக்கும் இந்த க்ரீம் நீங்கள் சேர்த்துங்கன்னா. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷம் போதும். அடுப்பு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதி ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீர் துண்டுகள் வந்து இப்போ போட்டுடலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி கூட ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட இந்த பன்னீர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், அப்படி போட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி நான் போட்டுறேன். இதில் எந்த ஒரு பச்சை வாசனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு செஞ்சால் கூட, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து செய்கிறதானே, அதில் வந்து எந்த விதமான கலப்படம் இல்லாதனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி டைரெக்டாகவே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு அப்படியே போட்டுறேன். இதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டு இந்த பன்னீரில் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டிக்கோங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இதை பன்னீர்ல வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு 1 நிமிஷம் அப்படியே நீங்க மூடி போட்டு சிம்ல வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இந்த பன்னீர் மசாலா பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க, டேஸ்ட் நல்லா வராது. கண்டினியூஸா வந்து அடுப்பு நீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளுடைய சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாலக் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நான், ரொட்டி, அப்புறமா சப்பாத்தி இது கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லி கூட எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நான், ரொட்டி இல்லைன்னா சப்பாத்தி, இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி கூட இன்னைக்கு நாங்கள் வந்து இதை சர்வ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மாடி தோட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் பிளேஸ் இருந்தால் கூட அதுலேயே வந்து காய்கறிகள் கீரை வகைகள் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.